வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசினுடைய 12,000 உரிமைத் தொகை மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய 5,000 உதவித்தொகை, இது எல்லாமே தற்சமயம் யாருக்கு வழங்க இருக்காங்க, எப்படியெல்லாம் வழங்க இருக்காங்க, எப்படி நீங்கள் இதை பெறுவது, இந்த மாதமும் உங்களுக்கு பண வரவு இருக்கா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிருக்கு 12,000 வரை உரிமைத் தொகை, உண்மை நிலவரம் மற்றும் முன்னேற்பாடுகள், திட்டத்தின் பின்னணி மற்றும் தற்பொழுதைய நிலை என்ன, இவற்றை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். மத்திய அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 12,000 உரிமைத் தொகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆதார் விளக்குகிறதுங்க. தமிழக அரசின் 5,000 ரூபாய் நிதி உதவிக்கு இணையாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கூட்டணி இத்தகைய அறிவிப்பை வெளியிட வாய்ப்புள்ளதாக தெரியுள்ளது. இதில் குறிப்பிட்டுள்ள மிக முக்கியமான அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள எரிவாயு மானியம், உர மானியம், PM கிசான் ஆகிய திட்டங்களின் நிலுவைத் தொகைகளை ஒன்றாக இணைத்து மொத்த தொகை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிதியுதவியை பெற பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு ஆதாருடன் முறையாக இணைத்து EKYC செய்து வைத்திருப்பது அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்பதும், சில குறிப்பிட்ட வகை ரேஷன் கார்டுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுங்க. இதனுடைய முழுமையான தகவல் என்ன அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் வரலை. ஸோ அதே போல் தாங்க மத்திய அரசு மக்களுக்கு ஒரு சில முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அடங்கி முடிச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வு, தேர்தல் தேதிகள் வெளியிட்டதுனால தமிழக அரசினுடைய 5,000 திட்டத்தை முறியடிக்கவும் மக்களை ஈர்க்கவும் மத்திய அரசு இந்த 12,000 ரூபாய் அறிவிப்பை வெளியிட வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னுரிமை தகுதியுள்ள ரேஷன் கார்டுகள் NPHH, PHH, AAY இந்த வகையான 3 ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சர்க்கரை மற்றும் கௌரவ அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இது கிடையாது அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அமித்ஷாவுடைய தமிழக வருகையின் பொழுது இதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12,000 ரூபாய் எப்படி கணக்கிடப்படுகிறது? PM கிசான் நிதி வருடத்திற்கு 6,000, அதாவது 4 மாதங்களுக்கு 2,000 கொடுக்குறாங்க. ஏற்கனவே 13ஆம் தேதி கூட ஒரு 2,000 ரூபா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிலுவையில் உள்ள கேஸ், இந்த விடுபட்ட எரிவாயு கேஸ் மானியம், உர மானியம் தொகைகளை ஒன்றாக இணைத்து ஒட்டுமொத்தமாக 12,000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. மத்திய அரசு வழங்கும் பல்வேறு மானியங்களின் விவரம், PM கிசான் வங்கி கணக்கில் நேரடி, எரிவாயு மூலம் வங்கி கணக்கில் மானியத்தொகை, உர மானியம், விற்பனை புள்ளியில் தள்ளுபடி மற்றும் மானியம், இது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்க இருக்காங்க. ஸோ முன்னேற்பாடுகள் என்ன? ஆதார் மற்றும் வங்கி இணைப்பு எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அனைத்து மானியங்களும் நேரடி பணம் பரிமாற்றம் DBT மூலம் வழங்கப்படுவதால் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். EKYC சரிபார்ப்பு, PM கிசான் மற்றும் கேஷ் கனெக்ஷன்களுக்கு EKYC முறைப்படி செஞ்சிருக்கணும். கைபேசி இணைப்பு, வங்கி கணக்கு மற்றும் ஆதாருடன் தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள கைபேசி எண்ணை இணைப்பது கட்டாயம். ஸோ நலத்திட்ட உதவிகளில் மகளிருக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் மாநில அரசு மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் 920 கோடி ரூபாய் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1.5 லட்சம் பயணங்கள் நடைபெறுகிறது. முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினிகள், இப்படி ஒரு பக்கம் போனாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாடு 1.32 கோடி மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்குகிறது. இது விரைவில் 2,000 ரூபாயை மாற்றப்படுவதாக சொல்லியிருக்காங்க. 3.55 லட்சம் மகளிர் பயனாளிகள் கிருஷ்ணகிரியில் இருக்காங்க. இந்த திட்டத்தை சிலர் நிறுத்த முயன்றனர். அதனால் சுட்டிக்காட்டிய அவர், முதலமைச்சர் முன்கூட்டியே 3 மாதங்களுக்கு, அதாவது 3,000 கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 கூடுதலாக ஒரே தவணையில் 5,000 ரூபாயை வழங்கினார். அடுத்த ஆட்சியில் இது 2,000ஆக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளி கைம்பெண்கள், மூத்த குடிப்பெண்கள் உள்ளிட்ட 38 லட்சம் பேருக்கு சிறப்பாக 2,000 ரூபாய் வழங்கப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. கிருஷ்ணகிரியில் ஒசூர் பாதாள சாக்கடை திட்டம் மூலம் 582 கோடி, நகர்ப்புற பூங்கா
210 கோடி இப்படி மகளிருக்கு நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. எது எப்படியோ அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த மகளிருக்கு அப்படின்றது மாதம் 10,000 வரைக்கும் ஒரு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். அடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.